செய்திச் சுருக்கம். ஊடகவியலாளர்கள் படுகொலை, தாக்குதல் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். யாழ் ஊடக அமையம் கோரிக்கை. இனிமேல் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் 24 மணி நேரமும் இயங்கும். நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை வழங்க முடிவு. தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் தமிழ் மொழியறிவுடைய அரச உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை. தமிழ் மொழி பேசும் அதிகளவில் வாழும் பிரதேசங்களில் தமிழ் மொழியறிவுடைய அரச உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மக்களுக்கு அவர்களது தாய்மொழியில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை கவலைக்குரியதாகும் என் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். அரசியலமைப்பு திருத்தம் இப்போது இல்லை. அரசியலமைப்பு திருத்த பணிகளை விட பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான வேலைத்திட்டங்களுக்கே அரசாங்கம் முன்னுரிமையளித்துள்ளது. அந்த வகையில் தற்போது அரசியலமைப்பு திருத்தத்தினை மேற்கொள்ளப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். ஜனாதிபதி ஐக்கிய அரபு இராச்சியம் செல்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் என வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் ஆளணியை அதிகரித்து தர வேண்டும். ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தார் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி. உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க முடியாது. டிரம்ப் முடிவுக்கு ரஷ்யா வரவேற்பு. ஈரானுக்கு பொருளாதார தடை விதிப்பு. ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகல். கல்வி, அறிவியல், யுனெஸ்கோ பங்களிப்பையும் மறுபரிசீலனை செய்ய டிரம்ப் அதிரடி உத்தரவு. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.